அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிகே கொஸ்டின்ஸ் குரூப் 4 குரூப் 2க்காக தினமும் 30 கேள்விகளாக பாட்டு வரோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 40ஆம் நாளில் 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. கீழே உள்ள ஆட்சியாளர்கள் யார் அக்பரின் சமகாலத்தவர் இல்லை? இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. அக்பரின் சமகாலத்தவர் யார் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தின் விக்டோரியா மகாராணி கிடையாது. இதில் எலிசபெத், ஷேக்ஸ்பியர், பிரான்சின் 4ஆம் ஹென்றி இவங்கெல்லாம் அக்பரின் சமகாலத்தவர் ஆவார்கள். நாடாளுமன்றத்தின் முறையான ஒப்புதல் பெறுவதற்கான நிலை எந்த நிலை? ஒரு முறையான ஒப்புதல் பெறுவதற்கான நிலை ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 3வது வாசிப்பு தான் முறையான ஒப்புதல் பெறுவதற்கான நிலையாகும். தஜி கணிலகந்தி என்னும் வானியல் ஆய்வு நூலை படைத்த நீலகண்டர் யாருடைய வானியல் அறிஞராக திகழ்ந்தார்? தஜி கணிலகந்தி என்ற வானிலை நூலை படைத்த நீலகண்டர் யாருடைய வானியல் அறிஞர்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அக்பரின் வானியல் அறிஞராக திகழ்ந்தார். ஜிடிபியில் துறைகளின் பங்கை மதிப்பிடுவதற்கு ஒரு நாட்டின் பொருளாதாரம் எத்தனை துறைகளாக பிரிக்கப்படுகிறது? ஜிடிபியில் துறைகளின் பங்கை மதிப்பிடுவதற்கு ஒரு நாட்டின் பொருளாதாரம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 துறைகளாக பிரிக்கப்படுகிறது. முகலாய பேரரசிலும் தக்கான அரசுகளிலும் எந்த மொழி நிர்வாக மொழியாக இருந்தது? முகலாய பேரரசு, தக்கான அரசு இதில் எந்த மொழி நிர்வாக மொழியாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பாரசீக மொழி தான் நிர்வாக மொழியாக இருந்தது. பின்வருவனவற்றுள் மாநில அரசு சட்டம் இயற்ற அதிகாரம் உள்ள துறைகள் யாவை? ஒரு மாநில அரசு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காவலில் பண்ண முடியும், விவசாயத்துக்கு பண்ண முடியும், தகவல் தொடர்பு, நாணயம் இதெல்லாம் மத்திய அரசுக்கு வரும். ஆப்ஷனில் 1, 2 துறைகள், அதாவது காவல், விவசாயத்திற்கு மற்றும் மாநில அரசு சட்டம் இயற்ற முடியும். கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் மனிதர் யார்? கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் ஆவார். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? மூலதன லாபம் தேசிய வருவாய் கணக்கீட்டில் சேர்க்கப்படுவதில்லை. விவசாயிகள் விற்பனை செய்யாமல் தங்களுக்கென ஒதுக்கிய உற்பத்திகள் வருமானத்தில் சேர்க்கப்படுவதில்லை. இதில் அப்படியே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரி. மூலதன லாபம் தேசிய வருவாய் கணக்கீட்டில் சேர்க்கப்படுவதில்லை. விவசாயிகள் விற்பனை செய்யாமல் தங்களுக்கென ஒதுக்கிய உற்பத்திகள் வருமானத்தில் சேர்க்கப்படுவதில்லை. டேனியர்கள் ஆதரவின் கீழ் முதல் லூத்தரன் மத பரப்பாளர்கள் எந்த ஆண்டு தரங்கம்பாடிக்கு வந்தனர்? டேனியர்கள் ஆதரவின் கீழ் முதல் லூத்தரன் மத பரப்பாளர்கள் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1706ஆம் ஆண்டு தரங்கம்பாடிக்கு வந்தனர். 7வது அட்டவணையில் அடங்கியுள்ள எந்த ஒரு பட்டியலும் எந்த வகை திருத்தத்தின் மூலம் திருத்தப்படும்? 7வது அட்டவணையில் அடங்கியுள்ள எந்த ஒரு பட்டியலும் எந்த வகை திருத்தத்தின் மூலம் திருத்தப்படும்? இதில் பார்த்தீங்கன்னா அதில் பெரும்பான்மை அப்படின்னு 3 இது இருக்கு. இதில் நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல் பெறுதல் மூலம் 7வது அட்டவணையில் அடங்கியுள்ள எந்த ஒரு பட்டியலும் திருத்த செய்ய முடியும். வியாசரால் பிரபலப்படுத்தப்பட்ட தசுருதா இயக்கம் எப்பகுதியை சார்ந்த பக்தி இயக்கம்? வியாசரால் பிரபலப்படுத்தப்பட்ட தசுருதா இயக்கம் எப்பகுதியை சேர்ந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக பகுதியை சேர்ந்த ஒரு பக்தி இயக்கமாகும். கீழ் கண்டவற்றுள் எது தேசிய வருவாயில் சேர்க்கப்படுவதில்லை? அப்படி ஆப்ஷனில் பாருங்க. தேசிய வருவாயில் ஓய்வூதியம், வேலையின்மைக்கான உதவித்தொகை, அரசு மானியங்கள் இவை அனைத்துமே சேர்க்கப்படுவதில்லை. முகலாயர் காலத்தில் பொருட்கள் இடம் விட்டு இடம் செல்வதற்கு என்னவென அழைக்கப்பட்ட கடன் பத்திரங்கள் உதவின? முகலாயர்கள் பொருட்கள் இடம் விட்டு இடம் செல்வதற்கு என்னவென அழைக்கப்பட்ட கடன் பத்திரங்கள்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உண்டி என்ற கடன் பத்திரங்கள் உதவின. விசாரணை குழு மற்றும் ஆலோசனை குழு எந்த குழுவின் வகைகளாகும்? விசாரணை குழு மற்றும் ஆலோசனை குழு எந்த குழுவின் வகைன்னு பார்த்தீங்கன்னா தற்காலிக குழுக்களின் வகைகளாகும். முகலாயர் காலத்தில்
ராபி, காரிப் ஆகிய இரு வேளாண் பருவங்களில் பயிர் செய்யப்பட்ட பயிர் வகைகளை எந்த நூல் பட்டியலிடுகிறது? ரபி, காரிப் ஆகிய இரு வேளாண் பருவங்களில் பயிர் செய்யப்பட்ட பயிர் வகைகள் எந்த நூலில் பட்டியலிடப்படுகிறது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஐனி அக்பரி என்ற நூலில் பட்டியலிடப்படுகிறது. கீழ்காணும் எந்த புள்ளி விவரங்களை தேசிய வருவாய் கணக்கீடு அளிக்கின்றது? எந்த புள்ளி விவரங்கள்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டின் மொத்த வருமானம், ஒரு நாட்டின் மொத்த உற்பத்தி, ஒரு நாட்டின் மொத்த சேமிப்பு, ஒரு நாட்டின் மொத்த நுகர்ச்சியின் அளவு. இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா தேசிய வருவாய் கணக்கீடு அளிக்கிறது. சிவாஜியின் மகன் சாம்பாஜி எந்த ஆண்டு அவுரங்கசீப்பால் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார்? சிவாஜியின் மகன் சாம்பாஜி எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1689 ஆண்டு அவுரங்கசீப்பால் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். கீழ்காணும் எந்த முறை சரக்கு முறை என்று அழைக்கப்படுகிறது? எந்த முறைன்னு பாருங்க, உற்பத்தி முறைதான் சரக்கு முறை என்று அழைக்கப்படுகிறது. மேவாரின் புதிய ராணாவாக ராணா ஜெய்சிங் பதவி ஏற்ற ஆண்டு எந்த ஆண்டு? மேவாரின் புதிய ராணாவாக ராணா ஜெய்சிங் பதவியேற்ற ஆண்டு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 1681 ஆண்டாகும். ஜிடிபி செலவு கூட்டு முறையில் கணக்கில் கொள்ள முடியாது எது? கீழ்கண்டவற்றில் எது? ஜிடிபி செலவு கூட்டு முறையில் கணக்கில் கொள்ள முடியாதது கீழ்கண்டவற்றில் எது கணக்கில் கொள்ள முடியாது? ஆப்ஷன்ல மக்களின் சம்பளம் என்பதை கணக்கில் கொள்ள முடியாது. அவுரங்கசீப் ஆட்சியின் தொடக்கத்தில் அவரின் தலைநகராக இருந்தது எது? அவுரங்கசீப் ஆட்சியின் தொடக்கத்தில் அவரின் தலைநகராக இருந்தது ஷாஜகானாபாத் என்பது சரியான விடை. தனிநபர் வருமானத்திலிருந்து நேர்முக வரிகளை கழித்தால் கிடைப்பது என்ன? தனிநபர் வருமானத்திலிருந்து நேர்முக வரிகளை கழித்தால் கிடைப்பது ஆப்ஷன்ல செலவிடக்கூடிய வருமானம் என்பது சரி. அவுரங்கசீப் வீட்டு சிறையில் அடைக்கப்பட்ட அவுரங்கசீப்பால் வீட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஷாஜகான் அரண்மனை கைதியாகவே இருந்து எப்போது மரணம் அடைந்தார்? ஷாஜகான மகன் அவுரங்கசீப் வீட்டு சிறையில் அடைச்சிருவாரு. அவர் 10 ஆண்டுகள் அந்த சிறையிலையும் காலத்தை கழிப்பார். 1666 ஜனவரியில் ஷாஜகான் மரணமடைந்தார். தனிநபர் வருமானம் என்பது என்னவாக இருக்கலாம்? தனிநபர் வருமானம் என்னவாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வட்டியாகவோ வாரமாகவோ கூலியாகவோ இருக்கலாம் என்பது சரியான விடை. பிரான்ஸ் அரசன் 14ஆம் லூயியின் சமகாலத்து அரசரான ஷாஜகான் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? பிரான்ஸ் அரசன் 14ஆம் லூயியின் சமகாலத்து அரசன் ஷாஜகான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல 30 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் என்பது சரி. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி சூரத்தில் வணிக நிறுவனத்தை அமைத்த ஆண்டு எந்த ஆண்டு? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி சூரத்தில் வணிக நிறுவனத்தை அமைத்த ஆண்டு 1612 ஆண்டாகும். டேனியர்கள் தரங்கம்பாடியில் குடியேற்றத்தை நிறுவிய ஆண்டு எந்த ஆண்டு? டேனியர்கள் தரங்கம்பாடியில் குடியேற்றத்தை அமைத்த ஆண்டு 1620 ஆண்டாகும். ஷாஜகான் ஆட்சியின் தொடக்கத்தில் தெற்கு பிராந்தியங்களின் ஆளுநராக இருந்தவர் யார்? ஷாஜகான் ஆட்சியின் தொடக்கத்தில் தெற்கு பிராந்தியங்களின் ஆளுநராக இருந்தவர் ஆப்ஷன்ல கான் ஜஹான் என்பவர் தான் தெற்கு பிராந்தியங்களின் ஆளுநராக இருந்தார். அக்பர் இஸ்லாமை புறக்கணித்தார் என குற்றம் சாட்டிய அக்பர் காலத்து வரலாற்று அறிஞர் யார்? அக்பர் இஸ்லாமை புறக்கணித்தார் என குற்றம் சாட்டிய அக்பர் காலத்து வரலாற்று அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதானி என்பவர் ஆவார். தொடக்கத்தில் அக்பரின் தலைநகராக இருந்தது எது? தொடக்கத்தில் அக்பரின் தலைநகராக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல ஆக்ரா என்பது சரி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் 30 கேள்விகள் பார்த்தோம். இதில் பார்ட் 40 வரைக்கும் பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் ஆல்.